நான் உங்க வீட்டோட சைட் கேட்ல தான் இருக்கேன். வரட்டா? அங்க பக்கத்துல யாரும் இல்ல. டேய் ஒரு நிமிஷம், நான் இந்த சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். நீ உள்ள வா. உள்ள வா. இதுல உங்க ஹஸ்பண்ட் செக் பண்ணா தெரிஞ்சிருமே, அப்புறம் எப்படி? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் தினமும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? இதை எப்பயாவது பார்த்தா சொல்லலாம். அப்புறம் ஏதாவது டவுட் வந்தா டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி சமாளிச்சிருவேன். வரலையா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன தாத்தா சொன்னீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தாத்தா. சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்க பாத்தியா நடந்து வர? காலங்கத்தால வந்து சேர்றானுங்க பாரு. யோ கிழவா, கண்ணை எங்க வச்சு பார்த்து நடந்துட்டு இருக்க? கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தை போட்டுட்டு வந்துடுறானுங்க ஊர்ல இருந்து. சாரி. ஒண்ணும் இல்லடா என் செல்லம். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா என் வண்டியில விழுந்துட்டாரு. அப்புறம் என்ன, எனக்கு புரியல நினைச்சிட்டு இருக்கியா? வேண்டாம், நான் ஃப்ரீ ஆனது வாட்ஸ்அப் பண்றேன். நீ சொல்ற மாதிரி திடீர்னுலாம் என்னால வர முடியாதுல்ல. எனக்கு தேவைன்றப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வரேன்ல. ஐயோ இருக்காரா? ஐ டாடி வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் வாய் மூடி. ஒண்ணும் இல்ல, நான் இவ்வளவு சொன்னேன். கிறிஸ்மஸ் இல்ல, அதான் இன்னைக்கு காலங்காத்தாலே வந்திருக்காரு. என்ன பண்றது? நான் போனை வைக்கிறேன். நான் வெளியே போகும்போது உனக்கு கால் பண்றேன். இல்லைன்னா நீ ஒண்ணு பண்ண, எனக்கு வாட்ஸ்அப் பண்ண. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி. இல்ல ஒரு சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்ல, என் மேல பயங்கர நம்பிக்கை. எதுவா இருந்தாலும் சரி, நான் சமாளிச்சிருவேன்.
சரி நான் போனை வச்சிடுறேன். யாரும்மா ஃபோன்ல? மம்மியோட ஃப்ரெண்டு. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுறீங்க, அப்புறம் ஏன் டாடியை பார்த்து பயப்படுறீங்க? டுட்டு, மம்மி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவையில்லாத கேள்வியை கேட்க கூடாதுன்னு. ம். ஹாய் டாடி. ஹாய் என் குட்டி செல்லம். போன்ல அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. ஓ கிறிஸ்மஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சும்மா அம்மா கேட்டாங்க. சரி. அம்மாக்கு இப்ப உடம்பெல்லாம் பரவாயில்ல? நல்லா இருக்காங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் நானும் குட்டும் சேர்ந்து க்ளீன் பண்றோம். ஓ என்ன குட்டும்? வேண்டாம், நீங்க போங்க, நானே க்ளீன் பண்ணிட்டு வரேன். நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணி தரேன். இங்க இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல ஒரு கண்ட்ரோலே இல்லாம போச்சு. உங்க உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் யாரும் இல்லையா? ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க சில்லுன்னு தண்ணி கிடைக்குமா? பசங்களா, மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா. ஐஸ் வாட்டர் வீட்டில் வைக்கல, பச்சை தண்ணி போதுமா தாத்தா? பச்சை தண்ணி போதும், அதை எப்படி ஐஸ் வாட்டரா மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப தாகமா இருந்தது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சா? இந்தாங்க தாத்தா. தாத்தா, பச்சை தண்ணி ஐஸ் வாட்டரா? மாத்தி காட்டுறேன், பாக்குறியா? நீயும் பார்க்கணுமா? பாத்தியா எப்படி இருக்கு? என்ன அப்படியே அசந்து போய் பாக்குறீங்க? நீங்க யார் தாத்தா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? தாத்தா, உங்களுக்கு மேஜிக் தெரியுமா? நீங்க எப்படி இப்படிலாம் பண்றீங்க? அதெல்லாம் என்னால முடியும். நீங்க எதை சொன்னாலும் செஞ்சு காட்டுவீங்களா? அப்படி எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, நியாயமான விஷயம் எதுவும் பண்ணலாம். தாத்தா, இங்க
இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. கடந்த சில மாசங்களாவே அப்பாக்கும் அம்மாக்கும் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ, பாத்து பாத்து என்னாச்சுமா? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு? பாத்துமா. என்னம்மா? மெதுவா மெதுவா உள்ள போ. வேற பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ம். 3வது தானே. ம். ஜான் இங்க இல்லையா? 2-3 நாளா கிளப் பக்கம் வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஜான் இப்போ பிசினஸ் டூருக்காக போயிருக்காரு. 2வது பிரசவத்துக்கே பிரச்சனை பண்ணாலும் 3வதுக்கு ஒத்துக்கிட்டாரா? ம். அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒரு 4 மாசம் ரெஸ்ட் தேவை. இது கொஞ்சம் வைட்டமின் டேப்லெட்ஸ். 15 நாள் கழிச்சு திருப்பியும் வாங்க. ம். சரி. சரி. இத பாருமா, ஜானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். அதனால இந்த அம்மாவோட பேச்ச கொஞ்சம் கேளு. நாம இப்போதைக்கு இத சொல்ல வேண்டாம். ஒரு 3-4 மாசத்துக்காக தான். 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை வேண்டான்னு சொன்னாலும் அவன் தலைகீழா நின்னாலும் நடக்காது. நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் மூடி வைக்கிற விஷயமா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. முதல்ல நீங்க நேரா பார்த்து வண்டியை ஓட்டுங்க. இந்த பிரச்சனை 3-4 மாசத்துக்கு தானே. என்னால அப்படி பண்ண முடியாதுமா. ஒரு மாசமான பொண்ணு எப்படி மாசமா இல்லைன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு பொண்ணால சொல்ல முடியும்? அப்புறம் சீக்கிரம் போய் சொல்லிடு. அவ இத கேட்டது உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா. இதத்தானே நீ விரும்புற? என் வயித்துல வளர குழந்தைக்காக நான் எவ்வளவு அடி வேணாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அது நான் ஒரு விஷயம் சொன்னா நீ சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரிதான். வாய் மூடுறீங்களா? ம். உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ல. 2வது பிரசவத்துல அவன் பண்ண பிரச்சனைங்க, அதுக்குள்ள நீ அதை மறந்துட்டியா? இத பாரு, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நாங்க தலையிட்டோம். இப்ப நடக்க போற பிரச்சனையை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. எனக்கும் சுத்தமா முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ எதுவும் பேசாம இருந்தாலே போதும். உனக்காகவும் உன் குழந்தையோட பாதுகாப்புக்காகவும் தான் நான் இதை பண்ண சொன்னேன். வெறும் 3-4 மாசம்தான். அதுக்கப்புறம் நாம இதை அவன்கிட்ட எடுத்து பேசி புரிய வைப்போம். இத பாருங்க, இது பெரிய பிரச்சனையில முடிய போகுது. அப்புறம் நான் எதுவும் சொல்லலன்னு சொல்ல போறீங்க. 2வது பிரசவத்துல அவன் பண்ண பிரச்சனைகளை அவ்வளோ சீக்கிரத்துல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, அவன் வந்துட்டான் போல இருக்கு. பிசினஸ் டூர் எல்லாம் எப்படி போச்சு? போன விஷயம் ஏதாவது நடந்துச்சா? நடந்தது. மெட்ரோ குரூப்போட அடுத்த 2 ப்ராஜெக்டும் நான் தான் பண்ண போறேன். ஜஸ்ட் இப்போதான் லேண்ட் ஆன. கோச்சிக்காத, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? நான் வரேன். என்ன இப்படி உட்காந்துட்டீங்க? போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகுங்க. நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன்.
ம் வாங்க. ஒரு வாரம் தான் நான் இங்க வீட்ல இல்ல. என்ன நடந்தது? இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இந்த விஷயத்த போன்ல சொல்ல வேணான்னு நான் தான் அவகிட்ட சொன்னேன். இந்த நல்ல விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். Are you pregnant? டாக்டரை போய் பார்க்கணும்ல? பார்த்தேன். ஆனி டாக்டரை நேர்ல பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், டாக்டர் பிரசாத். அவன்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு பெஸ்ட். யாருக்கும் தெரியாம அவன் இதை அபார்ட் பண்ணிடுவான். அபார்ட் பண்றதா? ஆமா, அபார்ட் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். உன்னை ஒத்துக்க வைப்ப. நீ ஒத்துக்கலனாலும் உன்னுடைய சம்மதம் யாருக்கு வேணும்? இந்த காலகட்டத்துல குழந்தைங்களை வளர்க்கணும்னா அது பெரிய பொறுப்பு. அது வெறும் பொறுப்பு இல்ல, நம்ம லைஃபையே விட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் குழந்தைங்களே வேணான்னு நான் இருந்தேன். நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனால தான் ஒரு குழந்தைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்த, இனி குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு. கர்த்தரே, போதும், இருக்கிற குழந்தைய போதும். என்னுடைய சந்தோஷம் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுவும் பண்ணுவேன். வீட்டுக்கு குழந்தை வந்தாலே பெரிய தலைவலிதான். அது மட்டும் இல்லாம நமக்கு 2 குழந்தைன்னு சொன்னா சத்தியமா என்னால ஒத்துக்க முடியாது. நமக்காக 1 போதும், அதுவே சந்தோஷம்தான். அழறத நிறுத்து. பிரசாதோட கிளினிக் போறதுக்கு ரெடி ஆகு. நாம 2 பேரும் நாளைக்கு ட்ரிப்புக்கு போறோன்னு அம்மா கிட்ட இப்போதைக்கு அப்படி சொல்லு. இப்படி அழுது ஊரை கூட்டிக்கிட்டு இருக்காத. நீ என் கூட வா. நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருந்த? இந்த குழந்தைய சாகடிக்க சொல்றியா? அதுக்கு அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? டேய், இந்த வீட்ல யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணதே கிடையாது. அந்த தப்பை நீ பண்ணாலும் நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். எனக்கு உங்க அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. ஜான், 7 மாசம் இருக்கும்போது என்னோட உயிர் ரொம்ப ஆபத்துல இருந்தது. என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன்னை அபார்ஷன் செய்ய சொல்லி டாக்டருங்கெல்லாம் சொன்னாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் வயித்துல வளர்ந்துட்டு இருந்த உன்னை எந்த காரணத்துக்காகவும் கலைக்க கூடாதுன்னு நான் அதுக்கு சம்மதிக்கல. அன்னைக்கு அவங்க பேச்ச கேட்டு உன்னை அபார்ஷன் பண்ணிருந்தா இப்ப இந்த குழந்தைய சாவடிக்கணும்னு சொல்றதுக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட. உன்னை பெத்தவ சொல்ற பேச்ச கேளு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். டேய் ஜான், கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நிறுத்துங்க. உங்க அழுகையெல்லாம் பார்த்து நான் சம்மதிக்கல. இந்த குழந்தை தான் உனக்கு கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இப்படி நடந்தது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்லுங்க. குழந்தைய ரோட்ல விட்டுட்டு என்னமா பண்ற? ஜாக்கிரதையா பாத்துக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? உங்க பாட்டி சொன்ன மாதிரி உங்க அம்மா அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டாங்களா? பரவாயில்லையே, உங்க பாட்டி ரொம்ப தெளிவு தான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல இருந்து பொண்ணுங்க ரொம்ப தெளிவு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு? காலையில ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாவே நடந்தது. நம்ம எதிர்பார்த்தது. போட்டோஸ்ல பாக்குறியா?
ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா இவ்வளவு லேட்டாக வருது? இல்ல வீட்ல ஒரு சின்ன வேலை அதான் முடிச்சு லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அண்ணா அம்மா எங்க? அது அங்க இருக்காங்க. ஓகே அப்புறம் பார்க்கலாம். ஓகே அவங்க வர நேரத்துக்கு வரட்டும். மேட்ரு ஏதாவது ரெடியா இருக்கா? இருக்கு. டேய் ஒரு சரக்கு எடுத்துருவோம். ஓகே கொஞ்சம் இருங்க வந்துடுவாங்க. இப்பவே 5 ஆயிடுச்சுலடா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பாக்குறதுக்கு ஏதோ ஸ்கூல் நடத்துற மாதிரி. என்னங்கண்ணா அப்போ நீ நிறுத்துற ஐடியாலாம் இல்லையா? இவனை நிறுத்த சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துறாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, கேட்குற ஆளா இருந்தா பரவாயில்ல. இப்படியே போச்சுன்னா அப்புறம் மாசம் இங்க வந்துட்டு போற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோ. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ற, நீ கண்டிப்பா கஷ்டப்பட போற. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ண முடியும். அப்புறம் இது என் பசங்க தானே, நான் சமாளிச்சுப்பேன். நீ எப்பவும் என்ன பார்த்து கத்துக்கோ ரோஹித். அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனாலதான் ஒரு குழந்தைக்கு சம்மதிச்ச. அப்புறம் ரெண்டாவதுக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. அதை கலைக்கிறதுக்கு பல வழிகளை பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த, அதுல அப்படியே அவ ஆடி போயிட்டா. மேடம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம். ஸ்டடி பண்ணிருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அடுத்து ஜானோட பார்ட்டியை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். 3வது ஆயிடுச்சுல, நாம அதை கொண்டாடணும்ல. என்ன ரொம்ப ஆச்சரியமா பாக்குற? உன் பொண்டாட்டியும் அம்மாவும் சேர்ந்து என் பொண்டாட்டி கிட்ட செக்கப்புக்கு வந்தாங்கப்பா. அது ஒரு 4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது என் ஒய்ஃப பத்தியா? என்னமா இவன்? சும்மா ஜோக் அடிக்காதீங்க ஜான். நிம்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அவ ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. சும்மா பயந்து பிபி ஏத்தி சும்மா காம்ப்ளிகேட்டட் ஆக்க வேணாம்னு அவகிட்ட சொல்லுங்க. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிற விஷயம் உனக்கே தெரியாதா? ஏண்டா என் பொண்டாட்டிய பத்தி? விடுங்க எதுக்கு சண்டை? கர்த்தரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது. கர்த்தர் தான் இந்த உலகத்தை காக்குறாரு, எல்லா மக்களுக்கும் நன்மையும் செய்யறாரு. நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு மனுஷன் என்ன தப்பு பண்ணாலும் அதற்கான மன்னிப்பும் பிராயச்சித்தமும் அவர் காட்டுவார். கர்த்தர் மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு செலுத்துவார். கர்த்தரை நம்பினவங்கள என்னைக்கும் அவர் கைவிட்டதே கிடையாது. அதனால கர்த்தரோட வழியில தான் நம்ம போகணும். நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கர்த்தர் கூடவே இருப்பாரு. நாம அவரை முழுமையா நேசிக்கணும், அவர் மேல உண்மையான அன்பு காட்டணும். கர்த்தரோட ஆசீர்வாதத்தால மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை என்னைக்குமே நம்ம மறக்கவே கூடாது. உனக்கு நீ உண்மையா இருக்கணும், அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏமாத்த பாக்குற? அவளை ஒண்ணும் பண்ணாத. அம்மாவை அடிக்காதீங்கப்பா. டேய் அவளை ஏன்டா அடிக்கிற? நீங்க பேசாம அமைதியா இருங்க. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னொரு வாட்டி வாயை திறந்த அந்த நாக்கை நான் வெட்டிடுவேன். தாத்தா ஒண்ணும் இல்லடா பசங்களா, ஒண்ணும் இல்ல. டேய் ஜான், இங்க அப்படி என்னடா பிரச்சனை நடந்துருச்சு? கொஞ்சம் அமைதியாயிரு. இவ்வளவு நாள் என்கிட்டயே மறைச்சிட்டல, மரியாதையே இது யாரோட குழந்தைன்னு சொல்லு. சத்தியமா சொல்றேன், இது நம்மளோட குழந்தை தாங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, நீங்க அவருக்கு எடுத்து சொல்லுங்கன்னு. உங்களுடைய தைரியத்தால தான் இவ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, நான் சொன்னதுனாலதான் அவ உன்கிட்ட இருந்து மறைச்சா. நீ ஏதாவது சொல்லிட போறேங்கிற பயத்துல மனுஷனா இல்லாம ராட்சசனா இருக்கியே. பிறக்க போற குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறியே. கொஞ்சம் அமைதியா பேசு, ஆளுங்க எல்லாம் கேட்க போறாங்க. கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருங்க. ஏதாவது பேசினா போதும். முடியாதுடா, நீ என்ன சொன்னாலும் அது நடக்காதுடா. அவளுக்கு இப்போ 4 மாசம் முடிஞ்சிருச்சு. போடி. கர்த்தாவே. அப்பா விட்டுருங்கப்பா, அம்மா ஒன்றும் பண்ணலப்பா. ப்ளீஸ் டாடி, அம்மா பாவம். விட்டுற சொல்லுங்க தாத்தா, அம்மா ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஏய் ஜான்,
எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. காலை எடுறா, மரியாதையை எடுத்துரு. போத நிறுத்துடா. தண்ணி அடிச்சு வந்து கலாட்டா பண்றியா? இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது, வெளியே போயிடு. இத சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. நீங்க உங்களுடைய சின்ன வயசுல உங்க சொத்தை காப்பாத்தணும்னு நீங்க ஓடும்போது நீங்க எதுக்காக ஒரே ஒரு குழந்தை போதும்னு எதுக்கு நினைச்சீங்க? அன்னைக்கு உங்களுக்கும் குழந்தைங்க இருந்தா தடையா இருக்கும்னு நினைச்சீங்களா? இப்ப என்னடானா எனக்கு புத்திமதி சொல்றீங்க? என் வாழ்க்கையில எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடமே கிடையாது. அதை நான் அனுபவிக்கவும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நான் ஒரே பையனா தான் வளர்ந்திருக்கேன். என்னைக்கும் நான் தனியா தான் இருந்தேன். நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்றது நான் ஒருத்தன் தான். எப்பவும் அது அப்படிதான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா இருந்தீங்கன்னா 2 பேரும் இருக்கிறத சாப்பிட்டு போயிடலாம். இல்லனா நீ சொல்றது உண்மைதான்டா. ஒரு பையன் மட்டுமே போதும்னு நான் செஞ்ச தப்ப இப்பதான்டா நான் உணர்றேன். நீ எங்களை வீட்டை விட்டு வெளியில போன்னு அனுப்பிட்டா எந்த ஒரு கதியும் இல்லாம போயிட்டோமே ஆண்டவரே. எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத, அழாத. நான் 2 சான்ஸ் கொடுக்கறேன். ஒன்னு நான் சொல்றத நீ கேட்டு அதை நீ அபார்ட் பண்ணணும். இல்லனா இப்ப இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். இதை நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னாச்சு? அடுத்த நாள் அம்மாவோட பாட்டியும் தாத்தாவும் வந்தாங்க. சரியாயிடும் கண்ணுங்களா, கவலைப்படாதீங்க, அழாதீங்க. தாத்தா என்னைக்கும் உங்க கூடவே இருப்பேன். என்ன கொல்ல வேணாம்.
அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. மகனே, அம்மா, 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 அம்மா. தாத்தா, எங்க டாடியும் மம்மியும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியுமா? உங்க கஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுங்க. தாத்தா, பாட்டி, ஜான் வந்தானா? இல்ல, வரல. அவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு தான் நிம்மியோட டெலிவரி டேட். நாங்க இவ்ளோ நேரம் ஆஸ்பத்திரியில தான் இருந்தோம். அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. அவ பசங்களை பார்க்கணும்னு சொல்றா. ஒருவேளை இங்க ஜான் வீட்டுக்கு வந்தான்னா நான் பசங்களை கூட்டிட்டு டவுனுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. ஆ, நீ வரலையா? இல்ல, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வேண்டாம். ஒருவேளை அவன் இங்க வந்தான்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். பாய் பாய் பாட்டி. டாடா. போயிட்டு வரோம் பாட்டி, போயிட்டு வரோம். ₹2000 தான் கையில இருக்கு. இதை வச்சுட்டு நாம என்ன பண்ண முடியும்? வரங்கு கையில பூமாலை கிடைச்ச கதை மாதிரி இருக்கு. கடைசியில இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ம். தாமஸ் அண்ணே, வாடேங்கப்பா. வாங்க, தனியா வாங்க. உட்காந்து என்ஜாய் பண்றீங்க போல. உட்காருங்க. டாக்டர், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போட்டோவை Facebookல அப்லோட் பண்ணேன். ஒரு லைக் கூட நீங்க போடாம விட்டுட்டீங்களே. சரி, போட்டுருவோம். இத போய் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை என்னன்னு சொல்லுவேன்? இத பத்தி நீ எதுவுமே பேசாத. நீ ஒரு லைக் போட்ட, ஆனா ஓ யோன்னு ஒரு கமெண்ட் போடணும்னு உனக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? அது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சேன். இந்த வாட்ஸ்அப்ல மற்றவங்களோட லாஸ்ட் சீனை காட்டும்ல, கொஞ்ச நாளாவே என்னோட போன்ல ஒரு பொண்ணோட லாஸ்ட் சீனை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை காணவே காணோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களோட லாஸ்ட் சீனை பாக்குறீங்க? அதை பார்க்கறது எனக்கு பிடிக்கும். நான் வெறும் லாஸ்ட் சீன் தானே பார்த்தேன். நான் என்ன உன்ன மாதிரி தேவையில்லாம எதுவும் பேச வச்சிடாத. டாக்டர், இவங்கிட்ட எல்லாம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. நான் கிளம்புறேன். உட்காருங்க தாமஸ் அண்ணே. ஜான், இந்த குழந்தைங்களெல்லாம் ஊட்டி சிங்கப்பூர்னு படிக்க வைக்கிறதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லை. எல்லாத்தோட பெரிய யூனிவர்சிட்டி குடும்பம் தான். ஆமாண்டா, அங்க தோத்து போனவங்க வாழ்க்கையில எங்கேயுமே ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் பேப்பர்லாம் படிப்பீங்களே, இந்த பசங்க கஞ்சா போதைப் பொருள்லாம் பயன்படுத்தி நாசமா போறத அவங்க கிட்ட கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க. அவங்க அப்படி மாறுறதுக்கு காரணமே குடும்பத்துல நடக்கிற பல பிரச்சனை தான் காரணம்னு சொல்லுவாங்க. சரி, நீங்க அடிங்க. ஜான், உன்னோட இந்த கேரக்டர் இல்ல உன்னோட ஈகோ எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. எத்தனை குழந்தை வேணுங்கிறதெல்லாம் அப்பா அம்மா சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அது. பசங்க வேணும்னு யாரையும் கட்டாயப்படுத்துறதே இல்லை. வேணான்னா வேணாம் தான். ஒரு குழந்தைக்கு மேல இன்னொரு குழந்தை வேணுமா என்ன சொல்லு? உங்க குடும்பம், உங்களுக்கான உரிமை இருக்கு. இனிமே குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல நிறைய வழிகள் இருக்கு. அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
ஆனா பிறந்த குழந்தைய அவங்க அம்மா முன்னாடியே அதை நாசம் பண்ண நீ நினைச்சா அது நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஜான், டாக்டர் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எடுத்து அடிடா. இது யாரு புதுசா இருக்கு? டைம் ஆயிடுச்சுல, அதான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உட்காருங்க. ஜான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அட, என் பேரும் தெரியுமா? புரிஞ்சுது புரிஞ்சுது. கிறிஸ்மஸ் வரப்போதுல. எழுந்துரு ஜான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். அதுக்கப்புறம் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். எடுத்துடா. எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ யாரா? என்னப்பா இவ்வளோ கோவப்படுற? இல்லப்பா, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம். ஜான் இல்லடா. ஜான், வேண்டாம் ஜான், போகாதே. ஒரு நாள் உனக்கு எல்லாம் தெரியும். அப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுவ. வழிய விடுறா. ஜான், ஜான், சொல்றத கேளு. போகாதப்பா ஜான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க தாத்தா கூட வந்தோம். தாத்தா எங்க? உள்ள ஆபீஸ்ல இருக்காரு. போய் சாவி எடுத்துட்டு வாங்க. சரி. ஹலோ. நான் தான் பேசுறேன். ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நீ கொஞ்சம் மால் வரைக்கும் வா. அங்க உட்காந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். அந்த மால் வேண்டாம் ஜான். யாராவது பார்த்துட்டு அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். மிஸ்மாஸ் கிளினிக் இருக்குல்ல, நீங்க அங்க வந்துருங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. ஜானன் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி
பரவாயில்ல, படுத்தே இருங்க. எப்படியும் ஒரு 3-4 நாள் ஆகும் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்படித்தான் டாக்டர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜான், இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை பண்ணி தீர்க்க வேண்டியிருக்கு. நான் இங்கேருந்து கிளம்புறேன். உனக்கு ஏதாவது நான் செய்யணுமா? தாத்தா, தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? ம் 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 ராய், இது இப்படிதான் போடணும். சரியா? ஒரு தடவை பண்ணு. சரியா? என்னங்க, phone பண்ணிடுங்க. போய் அப்பாவோட ஃபோன் எடுத்துட்டு வா. சரிப்பா. இந்தாங்கப்பா உங்க phone. சொல்டா. ராய், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இங்கே யாருமே இல்லைடா. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா? அது வந்து ஜான், இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? பொண்டாட்டி பசங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க. இப்போ நான் இங்கேருந்து வந்தால் நல்லா இருக்காது. நீ நம்ம கிளப்ல இருந்து தாமஸ், ஜார்ஜ் அவங்கள கூப்பிட்டு பாரு. நான் உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் ஜான். எடுத்துருங்க. அது வந்து பொண்டாட்டிக்கிட்டேயும் இல்லை அப்பா அம்மாக்கிட்டையும் சொன்னால் போதும்ல. வேண்டாம். யார் இங்கே வருவாங்க? சிபிக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? சிபி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா? ஜான், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதை கேட்கும்போது உனக்கு உங்க அப்பா தான் பேசுறாரு. வேண்டாம், இப்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஜான், எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் இருக்கேன். எங்க கேண்டீன்ல இருக்கீங்களா? இல்ல, செகண்ட் ஃப்ளோர்ல, ரூம் நம்பர் 222. ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியாவே இருக்கு? சொல்றேன், நீ ரூமுக்கு வா. நான் போய் சாப்பிட உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். எப்படி இருக்கு ஜான்? வலி கம்மியா இருக்கா? வலி குறைஞ்சிடும். அண்ணா, உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? இவ்ளோ லேட்டா நீங்க வரீங்க? இதுவரைக்கும் யாரும் வந்து அவரை பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தாரு. இவங்கள பார்க்க யாராச்சும் வந்தாங்கன்னா டாக்டர் பார்க்க வர சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு ஜான்? என்னாச்சுன்னு சொல்லுங்க. கிளாடி, எதுவும் பேசாதீங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு ஜான்? இத பாக்குறதுக்காக தான் என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்களா? கிளாடி, சும்மா கத்தாதீங்க, எனக்கு நல்லா கேக்குது.
நீ ஏன் தேவையில்லாம எதோ பேசுற? நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவுல நீ மறந்து போயிட்டியா? என்னால முடியல கிளாடி. நான் இப்ப இருக்கிற நிலைமையில நீயும் இல்லனா. இங்க பாருங்க ஜான், நீங்க இப்படி இருப்பீங்க நான் கண்டிப்பா நினைக்கல. உங்களோட கிளப், பிசினஸ் டூர்னு நீங்க எப்படி உங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்றீங்களோ அதே மாதிரி நான் என்னோட லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு டைம் பாஸ் தான். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி உறவெல்லாம் சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான். கரெக்ட் தானே? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா ஜான்? நீங்க யார் எனக்கு? கிளாடி, அது நீ வந்து இத சொல்றதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன உங்க பொண்டாட்டியா? இல்லனா பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி? அது நீ என்னோட. போதும், நிறுத்துங்க ஜான். தேவையில்லாம யோசிக்காதீங்க. சொந்த பொண்டாட்டியே யாருன்னு புரிஞ்சுக்க முடியாத உங்களால என்ன மட்டும் எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியும்? அப்படி புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு சந்திப்பை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிருப்பீங்க. நான் இதை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. உங்களோட நிலைமை இப்ப பாக்குறப்போ எனக்கு பரிதாபமா இருக்கு. சில சமயத்துல இந்த மாதிரி நிலைமையில பொண்டாட்டி வந்து பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப நீ என்கிட்ட காட்டின அன்பெல்லாம், அந்த மெசேஜ் எல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள இருந்த. போதும், ஏதோ நடந்து போச்சு. அதனால இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லையே. ஒருவேளை அதனால ஏதாவது பிரச்சனைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். எவ்வளவு பணம்னாலும் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன். அப்ப நீ இங்க பாருங்க ஜான், கொஞ்சம் பாசம் இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்றேன். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி சொல்லி எனக்கு கால் பண்றதோ இல்ல வாட்ஸ்அப் ஏதாவது பண்ணீங்க ஜான், நான் சத்தியமா சொல்றேன், உங்களை நான் ஈவ் டேசிங் கேஸ்ல தள்ளிடுவேன். இன்னும் கொஞ்ச நாட்களுக்காவது உங்களோட இந்த வாழ்க்கைய என்ன மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தாம இருங்க. மறந்துடாதீங்க. இப்போ உனக்கு யாருமே இல்லை. உன்னோட குடும்பம், அதை தவிர இந்த உலகத்துல உனக்கு எதுவும் சொந்தம் இல்லை. வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கூத்து அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஊழந்தங்க யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதை நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பா அனுபவிச்சிருப்ப. கிளப்ல இருந்து நீ கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு போகும்போது நான் உன்னை தடுத்திருந்தேன். சில பேர் தான் உன்ன மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க. ஒருவேளை உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். அங்க ஒரு லிஃப்ட் கொடுத்தேன். தட்ஸ் ஆல். எப்போதும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் கார்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். வண்டி நம்பர் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனால நான் எப்பவுமே ஆட்டோல தான் போவேன். இருந்தாலும் யாராவது பார்த்து டவுட் வந்துருச்சுன்னா? இல்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அது எப்படி? முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் என்னைக்குமே என் புருஷனை என் பாச கட்டுப்பாடுல வச்சிருக்கேன். ஏன் சொல்றேன்னா, அவர் முன்னாடி நல்லா நடிக்கணும். எப்பவுமே அவர் பிசினஸ், வேலை அப்படி இப்படின்னு டென்ஷன்ல வரும்போது, சில நேரங்கள்ல அவர் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்கள நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா நம்மள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு புருஷன் கிட்டயும் வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் நம்பிக்கையே வர வைக்கணும். 100க்கு 100% நம்மள அவங்க நம்பணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க நாம எங்க போறோம்னு கேட்க மாட்டாங்க, நம்மள அவங்க தேட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதாவது புரிஞ்சுதா? நம்பிக்கை.
நம்மள யாரு நம்புறாங்களோ அவங்க கிட்டதான் நம்மளோட நம்பிக்கையை காட்ட முடியும். அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரலனா அவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சதுன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சும்மா இல்ல, லட்சங்களாவும் கோடிகளாவும் வரதட்சணை கொடுக்கறோம்ல, இதுக்கும் சேர்த்துதான். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கும் என் பொண்டாட்டி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. இப்ப அவளும் வாட் a man. இதெல்லாம் ஒரு சில்லி மேட்டர். யாருக்காக நீ பயப்படுற? சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ உனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைச்சேன். ஜான், உன்னோட இதயத்துல எங்கேயாவது ஏதாவது நன்மை பாக்கி இருந்ததுன்னா உனக்கு நேரம் கிடைக்கும்போது நீ அதை பத்தி யோசிக்கணும். உன்னோட ரத்தத்துல பிறந்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற நீ ஒரு மனுஷனா? ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கும் போது தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட தான் பிறக்குது. அந்த ஆசீர்வாதம் எப்போ முழுமை அடையுதுன்னா உங்களால தான். கடவுள் என்னைக்கு சாட்சியா இருப்பார். நீங்க 2 பேரும் தான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறீங்க. நான் இப்ப என்ன பண்றது? என் பொண்டாட்டி குழந்தைங்களை நான் புரிஞ்சிக்கல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னுடைய சுகம், என்னுடைய சந்தோஷம், என்கிட்ட இருக்கிற பணம், அது எல்லாத்துக்கும் மேல சொந்த பசங்கள் பொண்டாட்டிய பாரமா பார்த்தேன். இனி நான் அவங்க மூஞ்சலிக்கு எப்படி முழிப்பேன்? கடவுளே, உன்னோட தேவை அவங்களுக்கு நிறைய இருக்கு. நீ மனசு மாறினா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. பேஷண்டோட அட்ரஸ் கொடுங்க. அந்த கவர்ல இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. உங்க பேர் என்ன பாருங்க. பாப்பா பாரு, பாத்தியா? குட்டி பாப்பா பேரு பாத்தியா? பாரு, குட்டி பாப்பா பாரு. தொட்டு பாரு. பாப்பா நல்லா இருக்கா? பாப்பாக்கு ஒரு முத்தம் கொடு. தாத்தா நான் கொடுக்குறேன். பாப்பா அழகா இருக்கா? இப்போ உனக்கு சந்தோஷமா? பாப்பாவை தொட்டு பாரு. செல்ல குட்டி. வேண்டாம், நான் பார்க்க விரும்பல. எல்லாம் சரியாயிடும். நான் உன் பசங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஜான், ஜான், உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சு? டாடி, கிச்சு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு அவளை பார்க்கணும் இல்லை ஜான்? டாடி, என்னாச்சு டாடி?
பசங்களா, இனி நீங்க எப்போதும் ஒற்றுமையா சந்தோஷமா சமாதானமா வாழணும். பிள்ளைங்க தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. குழந்தைங்க இல்லைன்னா அந்த குடும்பமே கேலிக்குரியதாயிடும். நாம இறந்ததுக்கு அப்புறம் நாம சொர்க்கத்துக்கு தான் போறோமான்றது சந்தேகம்தான். ஆனா பூமியில நீங்களே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கலாம். அந்த பூமியில சொர்க்கம்தான் குடும்பம். கிறிஸ்மஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தாத்தா விட்டுட்டு போவாதீங்க தாத்தா, போவாதீங்க தாத்தா, சொன்னா கேளுங்க, போவாதீங்க தாத்தா. உட்காருங்க உட்காருங்க. தாத்தா ப்ளீஸ். உங்க 2 பேருக்கும் நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட கொடுக்க போறேன். இந்தா, சந்தோஷமா இருங்க. நீங்க யார்? எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பண்றீங்க? நாம நினைக்கிற நிறைய கேள்விகளுக்கு இன்னும் பதில் தெரியாம சுத்திட்டு இருக்கோம். மறுபடியும் சந்திப்போம். முடிஞ்சதுன்னா அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், காட் பிளஸ் யூ. இனி நீங்க எப்போதும் சந்தோஷமா இருப்பீங்க.